ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளாய் எங்களோடு கூட வாழுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த ஜூன் மாதத்தின் 5ஆம் நாளாகிய இந்த வியாழக்கிழமைக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்து போன மாதங்கள் ஆண்டவர் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து, குறிப்பாய் இந்த 5-6 நாட்களாக கடுமையான வெயிலின் உஷ்ணம் எங்களை தாக்கி வருகிறது. உங்களுக்கு சுத்தமானால் மழையை தந்து பூமியை குளிர்விக்க வேண்டும் என்று கிஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த நாளின் இறை வார்த்தைக்காக, பாடல் வேலைக்காக, ஜெப வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். நீங்கள் மறைத்து பேசும் பாடுகிற பாடல், ஏறெடுக்கிற ஜெபம் மன்றாடுகளுடைய சமூகத்தில் பெரிதியாக இருக்கட்டும். இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் சாரோடு இணைந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடல்.
வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த ஜூன் மாதம் 5ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யோவான் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 26 வசனங்களில் இருக்கிற இறை வார்த்தைகள். ஆண்டவராக இயேசு சமாரிய பெண்ணோடு உரையாடுகின்ற ஒரு அழகான ஒரு சிந்தனை. இந்த யோவான் சுவிசேஷத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கிளாசிக்கல் இறையல் தியாலஜி நிறைந்த ஒரு புத்தகமாக காஸ்பலாக இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 ஒற்றுமை திரட்டு சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அது 3த்துலேயும் ஒரே போல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் கொஞ்சம் வித்தியாசமாக அட்வான்ஸாக நிறைய இறையல் சிந்தனைகளையும் பழைய ஏற்பாட்டோடு இயேசுவை ஒப்பிட்டும் இயேசுவை மேசியாவாக இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற ஒரு புத்தகமாக யோவான் சுவிசேஷம் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இதனுடைய ஆசிரியர் யோவானே ஆண்டவருடைய சீடன் என்று சொல்லப்படுகிறது. இதில் தேதி நம்ம பார்க்கும்போது 90 to 110 AD 90 to 110 AD என்று சொல்லப்படுகிறது. அதாவது 90லேருந்து 110. அவர் ஒருவேளை பத்முத்துவில் இருந்திருக்கலாம். அங்கேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அதை முடித்துவிட்டு அந்த எழுதியிருக்கலாம், அது முன்னாடி கூட எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 90லேருந்து 110 AD வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பர்பஸ், நோக்கம் என்னவென்றால், யூத மக்களுக்கும் யூத அல்லாத மற்ற புறஜாதி மக்களுக்கும் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் என்னுடைய முக்கியமான நோக்கம் இயேசுவை தெய்வீக தன்மையுடையவராக காண்பித்தார், அதாவது மெசியாவாக. யோவான் 20:30-31 நம்ம அதான் பார்க்குறோம். என்னுடைய எழுத்துக்களே ரொம்ப வித்தியாசமாக, இலக்கியம் ரொம்ப ஹைலி கிளாசிக்கல் இலக்கியமாக இது இருக்கிறது. யூனிக் ஸ்டைல் அண்ட் கண்டென்ட், த காஸ்பல் ஆஃப் ஜான் ஆஸ் ஏ டிஸ்டிங்க்ட் ஸ்டைல் அண்ட் கண்டென்ட் கம்பேர்ட் டு த அதர் காஸ்பல்ஸ். மற்ற சுவிசேஷங்களை விட இந்த சுவிசேஷம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதை நம்ம பார்க்கணும், மற்ற சுவிசேஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதே நேரத்தில் இயேசுவனுடைய தெய்வீகத்தன்மையை மிக அதிகமாக இங்கே யோவான் சொல்கிறது. சன் ஆஃப் காட் இல்லையா, சன் ஆஃப் காட். மற்ற புத்தகத்தில் சன் ஆஃப் மேன் என்று சொல்வார், மனுஷகுமார். இங்கே சன் ஆஃப் காட், கடவுளுடைய குமாரன். அதே போல் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, லோகோஸ், வார்த்தை. அதான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். என்னுடைய வரலாற்று பின்னணி பார்க்கும்போது, ரோம சக்கரவர்த்தி ஆளுகை செய்கின்ற அந்த நாட்களிலே அவர்கள் எழுதினார்கள். ரோம சக்கரவர்த்தி அந்த காலத்தில் இருந்த அந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, கலாச்சார சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் யூத பாரம்பரியத்தை பின்பற்றி எழுதப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அவருடைய பாரம்பரியம், ஞான பழைய ஏற்பாட்டினுடைய அந்த சட்டங்கள், இவை எல்லாமே யோவான் பின்பற்றி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த பகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. பெண்ணிய இறையலாளர்கள் இயேசு பெண்களோடு, அதாவது இயேசு ஆண்டவருடைய மேசியா தன்மையையும் தெய்வீக தன்மையையும் பரலோகத்தின் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த சாட்சிகளையும் நிறைய பெண்களுக்கு தான் முதல்ல தந்தார் என்று நம்ம பார்க்குறோம். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாக
மகதலேனா மரியாவுக்கு தான் வெளிப்படுறார். அதுபோல் இயேசு ஆண்டவருடைய ஊழியத்தில் பல பெண்களோடு அவர் உறவில் இருந்தார். அதாவது அவருடைய ஊழியத்தில் அவர்கள் உடன் இருந்தார்கள், அவர்களை பயன்படுத்தினார் என்று சொன்னால் மிகையாகாது. த உமன் அட் த வெல், த லிவிங் வாட்டர் ஃபார் ஏ thirsty soul. ஒரு பெண் ஆண்டவருடைய சீடராக எப்படி மாறுகிறார் என்கின்ற ஒரு அழகான ஒரு பகுதி. த உமன் அட் த வெல், கிணற்றண்டையில் ஒரு பெண், அதே நேரத்தில் லிவிங் வாட்டர் ஃபார் ஏ thirsty soul, தாகத்தோடு வருகின்ற ஒரு அருமையான ஆன்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஜீவ தண்ணீர் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கடுமையான வெயிலின் உஷ்ணம் கடந்த ஒரு வாரமாக நம்மளை வாட்டி வதைக்கிறது. ஒருவேளை மே மாதம் ஃபுல்லாக வெயில் இருந்தால் நமக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. நமக்கு மேகங்கள் ஆண்டவர் அதிகமாக கொடுத்து மழை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போது இந்த ஜூன் மாதம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது கடுமையான வெயிலை சந்திக்கிறோம். கூடவே தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போக சொல்கிறாங்க, கேப் போட்டுன்னு போக சொல்கிறாங்க, குடை எடுத்துன்னு போக சொல்கிறாங்க. 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியே எங்கே சுற்றாதீங்க, கடுமையான வெயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வெயில் நம்மளை ரொம்ப டயர்டாக்கிடும், தண்ணி நம்மளை ஈஸியாக உறிஞ்சி எடுத்து நம்மளை சிக்காக்கிடும். தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும் இல்லையா? குறைஞ்சபட்சம் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 4 லிட்டர் 5 லிட்டர் குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவு, குழந்தைங்க கொஞ்சம் குறைவாக கொடுத்தா பரவாயில்ல. அப்போது ஏன் இதை தண்ணி குடிக்கணும்? தண்ணி தான் நமக்கு உயிராக இருக்கிறது. ஆமென். தண்ணி நமக்கு லைஃபை தருகிறது. அதுபோல தான் இங்கே இயேசு ஆண்டவர் இந்த சமாரிய பெண்ணுக்கு கொடுக்கிற தண்ணீர் சாதாரண தண்ணீர் அல்ல, தன்னை யார் என்று அறியப்படுத்துகிறார். அதுதான் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. நம்ம வராங்க பாருங்க, 12 மணிக்கு மேலே தான் வந்து தண்ணி எடுக்கிறாங்க. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்காக கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. இயேசு ஆண்டவர் பயணத்தால் களைப்புற்று இருந்தார். இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றார்கள். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அந்த சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. யார் இந்த சமாரியர்கள்? வேற யாரும் இல்லை, யூதர்கள் மற்ற மக்களோடு கலப்பினமாக அவங்க சேர்ந்து கொண்டவர்கள். ஆனால் யூதருடைய சட்டப்படி யூதர்களுக்கு தான் பெண் கொடுக்கணும், யூதர்களுக்கு தான் பெண் எடுக்கணும். அப்போது மற்ற பிள்ளைகளுக்கு மற்ற யூதர் அல்லாத ஜாதியில் இருக்கிறவர்களுக்கு பெண் கொடுத்தாங்கனாக்கா அது கலப்பினமாய் மாறி போக அவங்கள யூதர்கள் என்று சேர்க்கவே மாட்டாங்க. அப்படி மாறி போனவர்கள் தான் இந்த சமாரியர்கள். கலப்பின யூதர்கள் தான் இவங்க கூட. கலிலேயர்களும் கலப்பின யூதர்கள் தான். ஆனால் யூதர்கள் இவங்களை சேர்க்கவே மாட்டாங்க, நாங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இயேசுவை யூதன் என்று எப்படி அறிந்து கொண்டார்னா, இயேசு ஆண்டுடைய உடை, மேல் அங்கி போட்டுக்கொண்டு அதுக்கு மேலே ஒரு துப்பட்டா போட்டுக்கொண்டு தலையை முக்காடிட்டு கொண்டு இருக்கிறவர்கள் தான் யூதர்களாக இருப்பாங்க. மற்ற மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, காட்டு மிராண்டித்தனமாக இருப்பாங்க, ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருப்பாங்க. அதுதான் இந்த அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது இயேசு ஒரு யூதர் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை, தண்ணீர் கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? ஏன்னா இந்த தண்ணீரை நான் தான் உலகத்துக்கே கொடுத்தேன், தண்ணீர் படித்தவனே நான் தான், நீர் எனக்கே தரமாட்டேன்றியா? கேட்கின்றவர் யாருன்னு தெரிஞ்சா நீ தண்ணீர் தருவ, நீ அதே மாதிரி நீயும் கேட்ப அப்படின்றார். இப்போ அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை சரியில்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவுகள் இல்லை, அசிங்கப்படுத்துகின்ற மக்களுக்கு மத்தியில் வாழ்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிந்திருந்தால் நீயே என்னிடத்துல நீ கேட்டிருப்பாய் அப்படின்றார். அப்போது ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், உயிர் உள்ள வாழ்வு தரும் தண்ணீர். அதான் அழகாக சொல்கிறார். அவர் இயேசுவிடம், ஐயா தண்ணீர் மல்ல உம்மிடம் ஒன்றுமில்லையே, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து வரும் என்று கேட்டார். ரொம்ப அழகான கேள்வி கேட்குறார். நீ வாழ்வு தரும் தண்ணீரை தரேன்னு சொல்கிற ஆண்டவரை, ஏங்க உங்ககிட்ட எந்த பாத்திரமும் இல்லை, எந்த பாத்திரமும் இல்லை, நீ எப்படி தருவ அப்படின்னு கேட்கின்றார். எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ கேட்குறார்ப்பா.
எங்களுக்கு மூதாதையராக இருக்கின்ற யாக்கோபை விட நீ பெரியவரா? அவரே எங்களுக்கு இந்த கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். பார்த்தீங்களா, யாக்கோபு இந்த கிணத்தை வெட்டந்தான் ரொம்ப அழகாக அவங்க சொல்கிறாங்க. இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். இன்னைக்கு நம்ம டெய்லி தண்ணீர் குடிக்கும். தண்ணீர் போதும், எனக்கு தாகமே தீர்ந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையே. தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, சாப்பிட்ட பிறகு, நைட்டில் குடிக்கிறோம், காலைல குடிக்கிறோம். குடித்து கொண்டே இருந்தால் தான் நமக்கு அது நல்லா இருக்கும், தாகம் குறைகிறது. அப்போது இந்த தண்ணீரை குடித்தால் நமக்கு தாகம் எடுக்காமல் போகாது. இது குடித்து கொண்டே தான் இருக்கணும். ஆனால் இயேசு சொல்றார், இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாய் மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். ரொம்ப அழகாக சொல்ல, நான் கொடுக்கிற தண்ணீர் நீ குடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அது நீர் ஊறுகிற ஊற்றாய் பொங்கி எழுந்து வந்து தாகத்தை தீர்க்கும். நீங்கள் குடிக்கிற தண்ணீர் மீண்டும் மீண்டும் குடித்தாலும் உங்களுக்கு அது தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும் என்கின்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கே வர தேவையும் இருக்காதுன்ற அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் தண்ணீர் எடுக்கிறதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தொலைவாக நடந்து வரணும், இது வரத்துக்குள்ளே என்னை எல்லாரும் திட்டுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, அதனால் நீ தண்ணி கொடுத்தேன்னா நான் தாகமே எடுக்காது, எனக்கு நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துடுறேன்பா. நல்ல ஒரு சிந்தனை தான். ஏன்னா அந்த அம்மா சரியில்லை, வாழ்க்கை சரியில்லைன்னு நிறைய பேர் கேலி செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டி கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் கணவர் அல்ல, எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். ரொம்ப அழகாக சொல்றார். இறையில கொண்டு வரார்பார். ஆண்டவர் தான் யார் என்றதை சொன்ன உடனே, உம்மை நான் தீர்க்கதரிசியாய் காண்கிறேன் என்று சொல்லிட்டு, ஆண்டவரே, நான் கடவுளை காண்கின்றேன், கடவுளை காண்கின்றவராக பார்க்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் இந்த மலையிலே ஆண்டவரை தொழுகை செய்தார்கள், இப்போ நீங்கள் எருசலேமில் மட்டும்தான் ஆண்டவரை தொழுகை செய்யணும்னு சொல்கிறீங்களே, நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போது இது நியாயம் இல்லை. கடவுளை எங்கனாலும் எப்பனாலும் தொழுகை செய்யலாம், ஏன்னா அவர் ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், தேவனுடைய ஆவி எல்லா இடங்களிலும் உலாவி கொண்டிருக்கிறது. அவரை நாம் எப்பொழுது ஆண்டவரே வாரும், ஆவியானவரே வாரும், தூய் ஆவியானவரே வாரும் என்று அழைக்கிற போது ஆண்டவர் நம்ம இதில் அற்புதங்களை அடையாளங்களை செய்கின்றவராக இருக்கிறார். அதாக சொல்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது, இப்போது நீங்கள் தந்தையே என் மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள், யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் என் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். இவரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவார். தம்மை வழிபடுவோர் இத்தகையோரை இருக்க தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார் என்று எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர். பார்த்தீங்களா, இப்போ ஏசாமி சொல்கிறார், அம்மா, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், நீங்கள் தெரியாத கடவுளை வணங்கினுக்கிறீங்க, நாங்கள் தெரிந்த கடவுளை வணங்குறோம். ஆண்டவர் ஆவியானவராக இருக்கிறாரு, அவரை எல்லாரும் எப்போனாலும் எங்கனாலையும் தொழுகை செய்யலாம், உள்ளத்தில் அவரை தொழுகை செய்யலாம் என்பதை இங்கே ஏசு ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு தெளிவுபடுத்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாரம் நம்ம பெந்தேகோஸ்தே ஞாயிறு நம்ம கொண்டாட போகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார், ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு ஊறுகின்ற நீர் ஊற்றாக இருக்கிறார். அப்போது அந்த நீர் ஊற்று நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அப்போது இந்த அம்மாவனுடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். ஏசு ஆண்டவரை இந்த அம்மாவுக்கு ஒரு ஆஃபரை சொல்லி அந்த ஆண்டவர் ஆஃபரை கொடுக்குறாரு. அந்த அம்மா தொடர்ந்து பின்பற்றி இயேசுவை போய் அவங்க அறிவிக்கின்றதை நம்ம பார்க்குறோம். அந்த அம்மாவுக்கு இருந்தது ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட், ஆவிக்குரிய ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் ஜீசஸ் ஒரு வாழ்வினுடைய சோர்ஸாக லிவிங் வாட்டரை பார்க்குறோம். ஃபெய்த் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இயேசுவை அந்த அம்மா தெரிந்து கொண்டார்கள் இல்லையா? அதே நேரத்தில் இதற்கு நம்ம ஏற்ப வசனங்களை பார்க்கோம்னு சொன்னால் லிவிங் வாட்டர்,
ஆண்டவரே எனக்கு வாழ்வளிக்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். யோவான் 7:37-39 அதை சொல்றாரு. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய தேடல் சங்கீதம் 42:1-2 மத்தேயு 5:6 இயேசுவை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தின ஒரு நிகழ்வு. யோவான் 1:1-18, யோவான் 9:35-41. இந்த சமாரியர்கள் யார் என்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 17:24-41 த ஆரிஜின் ஆஃப் சமாரிட்டன்ஸ் அண்ட் தர் மிக்ஸ்டு வர்ஷிப். அவங்க எப்படியெல்லாம் உருமாறி அவங்க காலம் மாறி அவங்க வாழ்க்கை மாறிட்டாங்கன்றதை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 9:51-56 இயேசு ஆண்டவர் மீண்டும் சமாரியர்களோடு அவர் பேசுகிறதை பார்க்குறோம். அப்போது இயேசு ஆண்டவர் வர்ஷிப் பண்ண சொல்கிறாரு, தொழுகை செய்ய சொல்கிறாரு. அதான் ஆண்டவரோடு இருக்கின்ற உறவு. யோவான் 4:21-24, ரோமர் 8:15-16. அப்போது தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீராக இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு தாகத்தை தீர்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு இந்த வார்த்தையின் வழியாக அழைக்கிறார். அவர் நம்முடைய தாகத்தை தீர்த்திருக்கிறார். என்ன தாகம்? ரட்சிப்பின் தாகம். நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்து நம்முடைய தாகத்தை அவர் தீர்த்து, நம்ம மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறோமா? இறை ஆட்சியை மற்றவர்கள் அறிவிக்கிறோமா? இல்லையா? இறை செய்தியை மற்றவர்கள் அறிவிக்கிறோமா? நாம் பெற்றுக்கொண்ட இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த நாளை நம்ம கடந்து செல்ல தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆண்டவர் மீட்பை வழங்கினவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 5ஆம் நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. வெயிலின் கொடுமை உஷ்ணங்களை எங்களை வாட்டி வதைத்தாலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய தேவ சமூகம் எங்களுக்கு முன்பாக வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உடைய கிருபை உடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே ஆசிய கண்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கண்டங்களில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. அமைதி ஆன ஒரு சூழ்நிலை உருவாக்கி தாருங்க. போர், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லாம் எங்களை காத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் இதை கேட்கின்ற கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைய இறை வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே தாகத்தை தீர்த்து இருக்கிறது. உடைய ரட்சிப்பின் தாகத்தை தீர்த்திருக்கிறது. நாங்கள் யார் என்பதை எங்கள் உணர்த்தி இருக்கிறது. இந்த நாளில் இயேசு யார் என்பதை ஆண்டவரை சமாரிய பெண்ணுக்கு நீர் மேசியா என்பதை காண்பிக்கிறீர். அதுபோல நாங்களும் கூட இந்த உலகத்தில் மேசியாவை இந்த உலகத்தில் காண்பித்து வாழ கிருபை தார். தாய் திருநாடாகிய இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. பொறுப்பாளர்களை, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னர்களை ஆசீர்வதிங்க. அனைத்து மாநில முதலமைச்சர்களை ஆசீர்வதிங்க. ஜாதி பதட்டம், மத பதட்டங்கள் இல்லாமல் நான் ஒற்றுமையாய் வாழக்கூடிய சூழ்நிலைகளை இந்த தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. அமைதி, சமாதானத்தால் இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, கண்காரி, ஏல் கல்லூரி எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆசீர்வாதத்தை தாருங்க. குறிப்பாக இந்த ஊழியத்தில் என்னோடு இருக்கிற நண்பர் சாரி, ஏஞ்சக்காவையும், அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளையும், சாகோ சாரின் டீச்சரை, அடியனையும் குடும்பத்தால் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. இந்த ஊழியம் தொடர்ந்து நாங்கள் செய்ய எங்களுக்கு உற்சாகத்தை தார். இதை கேட்டு பயன்படுகிற அனைத்து சபையாரை ஆசீர்வதிங்க. என்னுடைய தாய் திருச்சபையாகிய கத்தோலிக்க திருச்சபையும், லுத்ரன் திருச்சபைகளையும், இண்டிபெண்டன்ட் திருச்சபைகளையும், செவன்த் டே, இன்னுமாக மெத்தடிஸ்ட், ஆண்டவர் பேப்டிஸ்ட் போன்ற சபைகளை அவனை ஆசீர்வதித்து எல்லாருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தார். அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சம் திருச்சபைகள் குடும்பங்களுக்காக, பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய அமுதம்மாவுக்காக, ஆண்டவர் விமலாம்மாவுக்காக, என்னுடைய அருமையான கர்த்தாவை கோபியானுடைய அன்பு தாயாருக்காக, என்னுடைய கோயில் பிள்ளை செல்வி அக்காவுக்காக, ஆண்டவரே என்னுடைய அன்பான கர்த்தாவை சுமதி பிரபாகரன் அன்பு மகன் பிரவீனுக்காக, அப்படியே ஆண்டவர் சுகபேனத்துக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். கர்த்தர் காத்திரனும் வழி நடத்தும். தேவையில்லை சிந்தியராஜம். அதே போல இந்த நாளிலே என் தேவனே ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். என்னுடைய ரெவரண்ட் டாக்டர் உதயநேசனருக்காக, நிக்சனருக்காக வேண்டிக் கொள்கிறோம். மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதி ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்பு தாயார் ஆண்டவரே திருமதி ரெவரண்ட் பெரி ஞானசேகரன் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் பிறந்து இன்றைக்கி அமெரிக்க தேசத்தில் ஒரு ஆண்டவரே இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் ஆஃப் ஆண்டவரே அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எல்கா என்கிற திருச்சபையில் அவங்க அங்கத்தினராக இருந்து வாழ்கிறாங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. அப்படி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் ஆசீர்வாதம் மாட்டோம். அன்பு கணவர் ஆண்டவரே ஞானசேகரன் ஐயாவையும், அப்படி பிள்ளைகள், மருமக்கள், பேர் பிள்ளைகள்,
இந்த உடன் பிறந்த குடும்பத்தின் மக்கள் எங்கள் மத்தியில் இருக்கிற பிரீதா ஆண்டிக்காக, இப்படி ஜார்ஜ் சாருக்காக நான் ஜபிக்கிறோம். எல்லாரையும் குடும்பங்களாய் ஆசீர்வதி வழி நடத்துங்க. அதே போல என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர் பர்கூர் ஆண்டுடைய கண்கடையா பள்ளியிலே பணியாற்றுகிற ஆண்டவரை பட்டதாரி ஆசிரியர், என்னுடைய ஆண்டவரே மனவளர்ச்சி குன்றிய பள்ளியினுடைய ஆண்டவரே தாளாளராக இருக்கின்றார். அவரையும் அவருடைய ஆண்டவரே அருமையான பணிகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. போவாஸ் மனோரஞ்சனுக்காக ஜபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து வழி நடத்த அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் உற்சாகமாக ILCக்காக உழைக்கவும் மாணாக்கர்களை நல்ல ஆண்டவர் வழியில் நடத்தவும் கர்த்தர் கிருபை தார். அதே போல என்னுடைய சின்ன வரைக்கும் ஜோசப் அவனுடைய அன்பு மனைவி ஞான செல்வி அக்காவுக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்களோடு இருக்கிறார். கண் நோக்கி பாருங்க, சுகத்தை தாருங்க. ஆண்டவர் பலவீனங்களை மாற்றுங்க ராஜன். அதே போல ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுயமாக இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் திருமண நாளை பிறந்தநாளை காணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. நாளின் ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர்களை ILC திருச்சபைகளை காத்துருளுங்க. ஆண்டவரே மறைந்து போன ரெவரண்ட் வைகே மோகன்தாஸ் ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆறுதலை, தேர்தலை, சமாதானத்தை என் தேவன் தந்து வழி நடத்தும். தொடர்ந்து அடியனையும் இந்த ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்தும், இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். நாள் முழுதும் நீர் இரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட ஆண்டவர் தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.